அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழர்களோட வரலாறும் தெரியல, அரசியலும் தெரியல தான் சொல்லணும். அதாவது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்தவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர் தான் திணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறேன். ராஜராஜ சோழன் ராஜான்ற பேர் வந்து தமிழ் பெயரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட சொல்லலாம். இந்த ராஜான்ற பேரை ஏன் மன்னர்கள் வந்து பட்ட பெயராக புனை பெயராக சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் அந்த டைமில் குப்தர்களும் மௌரியர்களும் ஆண்டாங்க, பெரும் பகுதியை ஆண்டாங்க. அந்த டைமில் அவங்க எப்படி அழைப்பாங்க பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தி மகாராஜான்னு தான் அழைப்பாங்க. அதே தென்னிந்தியா ஆண்டவங்க பார்த்தீங்கன்னா என்ன அழைப்பாங்க பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் அரசர்கள்லாம் அழைப்பாங்க. ஆனால் மன்னர்கள் அரசர்கள்னு சொன்னால் அந்த வட இந்தியாவுக்கு சுத்தமாக புரியாது. அதனால இங்கேயும் நாங்கள் சக்கரவர்த்தி இருக்கோம், மகாராஜா இருக்கணும்னு காண்பிப்பதற்காக தன்னோட பேரின் பக்கத்தில் வந்து ராஜா என்ற ஒரு பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த வட இந்தியாக்காரனும் புரிய வைப்பதற்காக. இதுதான் நாளடைவில் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு ஒரு வந்துச்சே தவிர, இந்த வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருந்தும் இவர் தான் வந்து தமிழை காப்பாற்றுறாரு, தமிழுக்கு உயிர் ஊட்டுறாரு. இவங்க அரசியல் தலைவர்கள் தான். அட போங்க சாமி.